விருச்சிக ராசியை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் மிராக்கள், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு செல்வாக்கு. அந்த ராசியோட சிம்பிளே பாருங்கள், தேலாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களை நம்பி நம்ம எது வேணால் செய்யலாம். அந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9ஆம் வீட்டுக்கு குரு வரப்போகிறார். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் மிராக்கள், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு செல்வாக்கு. அந்த விருச்சிக ராசியினுடைய தன்மையே ஒரு வீரியத்தன்மை தான். அந்த ராசியோட சிம்பிளே பாருங்கள், தேலாக இருக்கும். அந்த தேலினுடைய அம்சம் அதிகாரமெல்லாம், அந்த தேலினுடைய குணாதிசயமே அந்த ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தோடு இருப்பாங்க, ஒரு அதிகாரத்தோடு இருப்பாங்க. என்ன கொஞ்சம் அதிகாரம், கொஞ்சம் துருக்குத்தனம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் துருக்குத்தனமாக இருக்கும், பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகாரம் படித்த ராசியாக இருப்பாங்க. அந்த அதிகாரம் படித்த ராசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எடுக்கிறது தான் ஒரு முடிவு, நான் எடுக்கிறது தான் இறுதியான ஒரு அந்த ஒரு இதெல்லாம் அவங்கக்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரம் கொண்டவங்க அத்தனை பேரும் விருச்சிக ராசியில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அதிகாரமான ஆளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட முன்கோபின்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த முன்கோபி கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களை நம்பி நம்ம எது வேணால் செய்யலாம். ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட தான் கோபம் அதிகமாக இருக்கும், அவங்ககிட்ட தான் குணமும் அதிகமாக இருக்கும். அந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9ஆம் வீட்டுக்கு குரு வரப்போகிறார். இப்போ இருந்த வரைக்கும் குரு 8ல் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அஷ்டமஸ்தானாதிபதியான புதன் பகவானோட வீட்டில் குரு இருக்கிறார். அந்த புதனோட வீட்டில் குரு இருந்தால் 8ல் குரு, 6, 8, 12 குரு பகவான் அமையக்கூடாது. 6, 8, 12 அங்காரகன் குரு சனியோடு சேர்ந்து மறைஞ்சாவே அது என்ன பண்ணும்னா தொழிலை கெடுக்கும். தொழிலை கெடுக்கும், அதிகாரத்தை பார்த்திங்கன்னா துஷ்பிரயோகம் பண்ண வைக்கும், இருக்கிற தொழிலை இழக்க வைக்கும். இதெல்லாம் 2025 நிறைய நடந்துருச்சு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இப்போ 2026 பிறக்குது. இந்த 2026 எங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் நடக்கும், நல்லதா கெட்டதா அப்படின்னா முழுக்க 150% விருச்சிக ராசிக்கு நல்லதே நடக்கும். அது எந்தெந்த மாதிரி நல்லது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5ல் சனி, பஞ்சம சனி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் இன்றைக்கி 8ல் இருக்கிறான். 5 கூடிய கிரகம் 8ல் இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், செல்வாக்கு, அதிகாரம், அமைப்பு, அந்தஸ்து, இதில் இருக்கிறவங்கெல்லாம் நிறையா பேர் பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. குடும்பக்காரங்கெல்லாம் தனி கொடுத்துன்னு போகிறது, தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது அப்படின்னு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க பாதி பேர். அந்த ராசியில் அந்த 8 கூடிய குரு பகவான் இன்றைக்கி 9ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகி பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சப்போர் எடுக்கிறார். பாக்கியஸ்தானம், பாக்கியம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், தொழிலில் உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுடைய வார்த்தைகள் ஒன்றும் தேல் மாதிரி தான் இருக்கும். அதிகமாக பேச மாட்டாங்க, தேவைக்கு தான் பேசுவாங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல கடினமாக இருக்கும், ஆழமாக இருக்கும், அர்த்தமாக இருக்கும். இந்த ராசியினுடைய அமைப்பு இன்றைக்கி 9ஆம் வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகி 5வது மாதம் மே மாதம் குரு பயிற்சி ஆகி 9ஆம் வீட்டில் உட்கார போகிறார். பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானாதிபதியான கிரகம் யாருன்னா சந்திர பகவான். இந்த சந்திரன் 12 ராசியிலேயே உங்கள் ராசியில் மட்டும்தான் நீச்சப்போர் அடைகிறார். நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமானால் நீச்ச பங்க ராஜ யோகம் கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி. இந்த 26ஆம் ஆண்டு அந்த 9ஆம் வீட்டில் உட்கார்ற குரு பகவான் நேரடியாக உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆவது வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியவே பார்க்க போகிறார். 5ஆம் பார்வை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்களுடைய சகோதரஸ்தானத்தை வீட்டை சனீஸ்வரன் வீட்டை பார்க்குறாரு. அதே மாதிரி 11ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 7ஆவது வீட்டையும் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆவது வீட்டை பார்க்குறாரு. அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுகாதிபதி சுக்கரனோட வீட்டை பார்க்குறாரு. சுக்கரனோட வீட்டை பார்த்தா சுகம் கிடைக்கும். விருச்சிக ராசியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அதிகாரம், அவங்க போஸ்டிங்கில் எங்கெங்கே இருக்குன்னா இரும்பு தொழில் இருக்கும், போலீஸாக இருப்பாங்க, உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, ஆர்மியில் இருப்பாங்க, மிலிட்ரியில் இருப்பாங்க. அதிகாரம் பண்ணுற இடத்துல, ஆதிக்கம் பண்ணுற இடத்துல அவங்க ராசிக்காரங்களாம் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க, யாருக்கிட்டையும் இவங்க கை கட்டி நிற்க மாட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க, மற்றவங்க கேட்பாங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த விருச்சிக ராசி. இப்போ அடுத்த ராசிக்காரங்களுக்கும் தொழிலில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு அதிகாரம், ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கு 26ஆம் ஆண்டு பாக்கியத்தில் குரு வரார். பாக்கிய குரு பல பாக்கியங்களை கொடுக்கும். புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், புத்திர சந்தான விருத்தியை கொடுக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட தொழிலில் மென்மேன் வளர்ச்சியை கொடுக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்.
எல்லாமே மாற்றம், சரியான மாற்றம் இந்த விருச்சிக ராசி. இது வரைக்கும் விருச்சிக ராசி 7.5 சனியில் கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டப்பட்டுட்டாங்க. 7.5 சனி முடிஞ்சு போச்சு, அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு, கண்டகச்சனி முடிஞ்சு போச்சு. இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த விடிவு காலம் பிறக்கிற ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு அமையுது. உங்கள் ராசிக்கு இறுதியில் இன்றைக்கி ராகுகேது பயிற்சி நடக்குது இந்த வருஷம் கடைசியில். அந்த ராகுகேது பயிற்சி இப்போ இருக்கிற கேது பகவான் 10ல் கேது இருக்கிறான். 10 ராசிக்கு 10ல் கேது இருந்துக்கிட்டு பதவியை கெடுக்கிறான், வேலை செஞ்சால் கெடுக்கிறான், தொழில் செஞ்சாக்கு முடக்கிறான். நான் சொல் பேச்சு உங்கள் மேலே இன்றைக்கி கெட்ட பேர், பழிச்சொல், அவமானம், அத்தனையத்தையும் கடந்து வந்த விருச்சிக ராசிக்கு இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு 1000 வாட்ஸ் பல்பே போட போகிறாங்க. அந்த ராசியில் குரு பகவான் போட்டு பிரகாசமாக எரிவிட போகிறார் இன்றைக்கி. இந்த விருச்சிக ராசி 2026ஆம் ஆண்டு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். நிறைய மாற்றம் நடக்கும், புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம், குடும்பத்தில் விருத்தி இருக்குது, விவசாயத்தில் முன்னேற்றம் இருக்குது, செய்யும் தொழிலில் வளர்ச்சி இருக்குது, எருமை சம்மந்தப்பட்ட தொழில், வண்டி வாகனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேர் தொழில் முதலாளிகளாக அமரக்கூடிய ஜாதகம், அதிகாரம் பெற்ற ஜாதகம். இது வரைக்கும் எதையுமே நாங்கள் பண்ணலை, உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, உழைப்புக்கு தகுந்த வருமானம் இல்லை, என்னுடைய பேச்சுக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்ற அத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டில் அவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டாக உட்காரப்போகுது, அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும், வெளிமாநில உத்தியோகம் கிடைக்கும், ஐடியில் உயர்ந்த போஸ்ட்டில் உட்கார போகிறீங்க. இந்த ஜாதகத்துக்கு அடிப்படை அம்சம் 5ல் சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இந்த ஜாதகம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பட்சத்தில் சனி 5ல் இருக்கிறான். 5ல் சனி இருந்தாவே பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை கொடுக்குமா. 5ஆம் வீட்டை நிறைய பேர் அதுதான் விருச்சிக ராசிக்காரங்களாம் 5ஆம் வீட்டில் சனி உட்காரும் போது அந்த வீட்டிலேருந்து சொந்த வீட்டை விட்டு வெளியில் வாடகை வீட்டில் இருப்பாங்க. பாதி பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. தொழில் பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழிலில் கொஞ்சம் இப்போ ஏற்றத்தாழ்வு நிறையா இருக்கும், நிறையா கை காசு போட்டு செஞ்சுட்டு வந்துருப்பாங்க. லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, உத்தியோகத்தில் வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது. நிறைய போராட்டங்கள் நடக்கும், பண போராட்டம், மன போராட்டம், கொடுத்தது கேட்டால் வர மாட்டேங்குது, நாம் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மன போராட்டம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது இந்த 25ல். இது அத்தனையும் மாறப்போகுது. இவங்க 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்க 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. வேலையே இல்லைனாலும் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணலாம், ஏற்றுமதி தொழில் பண்ணலாம். பங்கு சந்தையில் மட்டும் கை வச்சிடாதீங்க, அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பங்கு சந்தையில் கை வச்சா பல பிரச்சனையை கொடுக்கும். மீது எல்லாமே உங்களுக்கு சரியான ஒரு உத்தியோகத்தில், அமைப்பில், அதிகாரத்தில் ஒரு ஸ்டாண்டர்டாக உட்கார வைக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வருது. பல முன்னேற்றங்களை கிடைக்குது. நீங்கள் வழிபட விடக்கூடிய தெய்வமே பார்த்தீங்கன்னா முருக கடவுள் தான். உங்கள் ராசிக்கு ராசிநாதனே பார்த்தீங்கன்னா செவ்வாய், முருகன் தான். முருகனை தொட்டால் முக்காலமும் உணரக்கூடிய அம்சம் கிடைக்கும் இந்த விருச்சிக ராசி. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி சாமியை உங்கள் ராசியினுடைய கிழமையாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் போய் வழிபட்டுட்டு வந்தால் காலையில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள 3 மணிக்கே திறந்துடுவாங்க. மத்தியானம் பார்க்குறேன், ஆண்டி காலத்தில் பார்க்கக்கூடாது முருகனை, அரச காலத்தில் பார்க்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதை சொன்னாலும் காலையில் முதல் தரிசனமாக அந்த ராக்கால பூஜைன்னு ஒன்று நடக்கும். காலையில் அந்த முதல் தரிசனமே அதுதான். அந்த ராக்கால பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ராக்கால பூஜையில் முருகனுக்கு பார்த்திங்கன்னா முருகனுடைய கடைசி அலங்காரம் ஆகிய புஷ்ப அலங்காரம் முடிஞ்சு நிறைய முருகன் மேலே சந்தன காப்பு பூசுவாங்க. அந்த சந்தன காப்பு முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் 3 மணிக்கு மீண்டும் அது ராக்கால பூஜையில் அந்த முருகனுக்கு அந்த அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் முடிஞ்ச உடனே அங்கே வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் இந்த ராக்கால சந்தனத்தை பார்த்திங்கன்னா பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி அவங்க உண்டுக்கிட்டாங்கன்னா அவங்க தொழிலில் வெற்றி, அரசனை அதை ஆண்டியும் அரசனாகக்கூடிய தகுதி முருகனுக்கு மட்டும்தான் உண்டு. அது தண்டாயுதபாணி பழனிமலையில் மட்டும்தான் உண்டு. இவங்க சுத்தமான பசுமாட்டு நெய்யில் வீட்டில் விளக்கு போட்டாங்கன்னா நிறைய செல்வாக்கு, அஷ்டலட்சுமியுடைய அதிகாரம். அந்த முருகன் கோயிலில் முருகன் அந்த ராக்கால சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட மாற்றம் நடக்கும், ஏகப்பட்ட ஒரு அது திடீர் மிராக்களே நடக்கும், ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும், ஒரு செல்வாக்கு நடக்கும், பதவியில் திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்கும், குடும்பத்தில் புத்திர சந்தானம்லாம் நல்ல ஜாலியாக வரும், அதிகாரமாக வந்துடும். நாங்கள் அங்கே பார்த்துட்டோம், இங்கே பார்த்துட்டோம், அதை பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம், ஆஸ்பத்திரி அப்படி இப்படின்னு செலவு பண்ணிட்டு நிறைய ஜாதகம் உண்டு. அத்தனை பேர்த்துக்கு 26ஆம் ஆண்டில் கையில் ஒரு புத்திர சந்தானம் அந்த முருகனே பிறப்பார். ஏன்னா முருகனா செவ்வாய்க்கு அதிபதியான கிரகமே அவர் தானே, முருகனே பிறப்பார்.
அதுக்கு பழனிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன். அந்த ராசிக்காரங்க அதில் போயிட்டு வந்தால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஒரு அதிகாரத்தில் உட்கார வைப்பார் அந்த முருக கடவுள். அதே மாதிரி தொழிலில் விருத்தி அடைய வைக்கிறது, குடும்பத்தில் செழிக்க வைக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பு ஆதரவு இவங்களே வந்து அடக்கக்கூடிய ராசி. இவங்களுக்கு வரக்கூடிய ராசியும் அடக்கக்கூடிய ராசியாக வருவாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை போட்டி பொறாமை இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கிற ஊழல் அதெல்லாம் பின்னாடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 26ஆம் ஆண்டில் இது எல்லாமே மாறி அவங்கள மாதிரி ஒரு தம்பதிகள் இல்லை அப்படி அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்க போகிறாங்க இந்த விருச்சிக ராசியில். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடைசியில் ராகு கேது பயிற்சி. அந்த ராகு கேது பயிற்சி 10ல் இருக்கிற கேது பகவான் பயிற்சி ஆகி 9ஆம் வீட்டுக்கு போகிறாரு. ராசிக்கு 9ல் ஏற்கனவே குரு வந்து உட்கார போகிறாரு. அந்த 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான யோகத்தில் வந்து உட்கார போகிறாரு. அப்போ 9ஆம் வீட்டில் குரு உச்சம், 9ஆம் வீட்டில் கேது பகவான் சேர்க்க, ஞானக்காரகன் கேது, அந்த ஞானக்காரகன் கேது திடீர் அதிர்ஷ்டத்தையும் செல்வாக்கியும் மாறி மாறி கொடுக்க போகிறார். 25 இருந்த கஷ்டம்லாம் விலகி 2026ல் ஒரு மாற்றம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு செல்வாக்கில் வந்து உட்கார போகிறீங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஜாதகம் அத்தனையுமே ஜெயிக்கக்கூடிய ராசியாக வரப்போகுது. நன்றி.